உங்க மனது நோகாதபடி விளையாடணும் எழுதி கொடுக்கணுமா? எப்படி பாத்ரூம் போகும்போது சொல்றீங்க நான் பாத்ரூம் போறேன் குத்துறவங்க குத்திக்கோங்கன்னு, திரும்பி வந்து சொல்றீங்க நான் பாத்ரூம் போயிட்டு வரல குத்திட்டாங்கன்னு சொல்றீங்க. ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இதைத்தான் தான் நான் நேற்றுலேருந்து சொல்லிட்டு இருந்தேன், கமருதீன் பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட்டு எல்லாமே கமருதீனுக்கு ஃபயர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதாவது ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா குத்தப்படும் நபருக்கு தெரியாமல் குத்தணும், புரியுதுங்களா? இதுதான் ரூலே. ஆனால் கமருதீன் என்ன பண்ணான்னா தன்னை குத்துறவங்க எல்லாரையுமே வந்துட்டு எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு கட்டத்தில் மேலே வந்து நம்ம தோற்று போயிட்டோம்னு சொல்லிட்டு தன்னை யாரெல்லாம் குத்துனாங்களோ அவங்களாம் எதிரியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ரூல்ஸ் அதுதான்டா, இதைத்தாண்டா நான் நேற்றும் சொன்னேன். ஸோ குத்தப்பட்ட நபருக்கு தெரியாமல் குத்தணுன்ட்டு அதை கமருதீன் தெளிவாக பண்ணார். எப்படின்னா பாத்ரூம் போகும்போது நான் பாத்ரூம் போகிறேன் குத்துறவங்க குத்திக்கோங்கன்னு சொல்லிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்தோன்னா எவெல்லாம் குத்துறானோ அவன் மேலாம் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதைத்தான் விஜய் சேதுபதி தற்போது இந்த ப்ரோமோவில் சொல்லியிருக்காரு. ரூல்ஸை வந்து நீங்கள் படித்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமருதீனும் படிக்கிறாரு. அதாவது குத்தப்படும் நபருக்கு தெரியாமல் குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நீங்கள் கேம் சொல்லி கொடுக்காதீங்க கமருதீன். அதாவது ரூல்ஸ் எவனா மாற்றிடலாமா? குத்துறவங்க யாருமே வந்துட்டு கமருதீனுக்கு மனம் நோகாமல் இருக்கணும், அதாவது கமருதீனுக்கு மகம் நோகாமல் இருக்க யாருமே குத்தக்கூடாது அப்படின்ற மாதிரி ரூல்ஸை மாற்றிடலாமா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி சொல்கிறாரு. இப்போ கமருதீன் இதை விஷயத்தை செய்யும்போது பார்வதி பக்கத்தில் உட்காந்து தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கு. பத்தியா அவன் உன்னை குத்திட்டான், பத்தியா அவன் உனக்கு எதிரி, இவன் உனக்கு குத்திட்டா, பத்தியா இவன் உனக்கு எதிரி, அவன் உனக்கு குத்திட்டான், பத்தியா அவன் உனக்கு எதிரின்ட்டு. ரம்யா ஜோவுக்கு நான் எப்போவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேன். எனக்கு அவங்களோட பர்சனல் விஷயங்கள்லாம் பிடிக்காது. தென் இந்த இடத்துல அசிங்கமாக பேசிகிட்டு இருக்குது, நக்கதுன்னு சொன்னதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டு குத்துறாங்க. உடனே வந்துட்டு ரம்யா ஃபேக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி யாரெல்லாம் வந்துட்டு கமருதீனை வந்துட்டு கத்தியால் குத்துறாங்களோ எல்லாமே ஃபேக் ஆகிட்டாங்க, எல்லாமே வந்துட்டு கமருதீனுக்கு எதிரி ஆகிட்டாங்க. இதுதான்ப்பா ரூல்ஸு, இதுதான் கேமு, சரியா? ஸோ இதனால் வந்துட்டு விஜய் சேதுபதியை இன்றைக்கி கோவப்பட்டு இதனால தான் பேசியிருக்காரு. ஸோ ரூல்ஸை மாற்றிடலாமா? கமருதீனுக்கு படி மனம் நோகாமல் இருக்க கமருதீனை யாருமே குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் விஜய் சேதுபதி என்ன சொல்லிட்டாருன்னா, சரிங்க நாங்கள் அமிச்ச ரூல்ஸ் படி இப்போ குத்துனது சரியா தப்பா நீங்களே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்போ கமருதீனுக்கு ஸ்பீச்லெஸ் அப்படியே சும்மா நின்றுக்கிட்டு இருக்காரு. கமருதீன் வந்துட்டு நேற்று பண்ணது தப்பு. ரம்யா அசிங்கமாக பேசுறதெல்லாம் எந்த காலத்துலையும் வந்துட்டு சரிங்களா, அதுக்காகலாம் ஒத்துக்க முடியாது. ரம்யாவை வந்துட்டு குத்திருக்காங்க. கேம் படி பார்த்தீங்கன்னா எனக்கு உள்ளே இருக்க எல்லாருமே ஒன்று தான். கேம் படி பார்த்தீங்கன்னா ரம்யா குத்துனாங்க. அதுக்கு வந்துட்டு கமருதீன் காண்டாயிட்டு ரம்யாவை திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இந்த விஷயத்தில் கமருதீன் மேலே தப்பு இருக்குது, அவ்வளோதான் மேட்ரு, வேறு எதுவுமே கிடையாது. இதை தான் இன்றைக்கி விஜய் சேதுபதியும் கேட்டிருக்காரு. கிட்டத்தட்ட கமருதீனுக்கு மூஞ்சில் காரி தூப்பியிருக்காரு அப்படின்னே சொல்லலாம். இது சம்மந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.